ஹாய்ங்க. இந்த நாள் எப்படி போச்சு நம்ம பார்க்கலாமா? மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, கிளைமேட் எங்க ஊர்ல கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. சரி இன்னைக்கு ஊருக்கு போறோமா, அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளம்பி போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு, மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, எங்க மம்மி காஃபி போட்டிருந்தாங்க. அதுக்கு காம்போவா மேரிகோல்டு பிஸ்கட்டு. சாப்பிட்டு அதுக்கடுத்து நல்லா குளிச்சுட்டு, அப்படியே கோயில்ல சாமியை கும்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்க சித்தி ஊர்ல கும்பாபிஷேகம். அதனால மாமா பிக்கப் பண்ண வந்துட்டாரு. அவர் கூட தான் போயிருந்தோம். போனதும் கும்பாபிஷேகத்தை சிறப்பா பார்த்து முடிச்சாச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, போற வழியில ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. எனக்கு இந்த ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். குட்டி நிறைய போட்டிருந்துச்சுங்க. பட் இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா, அது தாயோட இருந்துச்சா. அதை பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதை பார்த்து கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம பசிங்க. வீட்டுக்கு வந்ததும் சாப்பாடை போட்டு சாப்பிட்டோம். சாம்பார் சாதம், காலிஃப்ளவர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு ஒரு புடிடா அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு அப்படியே மறுபடியும் நம்ம கோயிலுக்கு போனோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துட்டு ஆல்ரெடி கூட்டமாக இருந்துச்சு. சரி கருப்பசாமி கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். மாலையிலேருந்து எல்லாத்தையுமே ரெடியாக வாங்கி வச்சாச்சு. நாங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.